ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா ரசப்பொடி, கொள்ளு ரசப்பொடி செய்ய போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னா, கொள்ளு, இந்த கொள்ளை சுத்தப்படுத்திட்டு அதில் கல் இன்னொரு இது வளவளப்பாக ஒரு மூக்கு மாதிரி இருக்கும், அதை எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி, வர மிளகாய், இது வெந்தயம், வெந்தயத்தோட கட்டி பெருங்காயம். மேக்ஸிமம் நம்ம கடையில் பெருங்காயத்தூள் வாங்க வேணாம், அதில் மைதா மாவு இது ஏதோ கலப்படன்னு செய்கிறாங்க. நம்ம கட்டி பெருங்காயம் வாங்கினோம்னா அதில் போட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம். அப்புறம் ஜீரகம், மிளகு. இப்போ நம்ம இது நார்மலாக செய்கிற ரசப்பொடி மாதிரி தான். இதில் என்ன ஸ்பெஷல்னால், நம்ம அங்கே பருப்பு தண்ணி இதெல்லாம் ரசப்பொடி போட்டு பருப்பு தண்ணி ஊற்றுவோம். நம்ம டெய்லி பருப்பு தண்ணியை தேடிக்கிட்டு இருக்கிறத விட கொள்ளு சேர்த்திக்கலாம். கொள்ளு ஏன் சேர்த்துறோம் அப்படின்னு சொன்னோன்னா, இது கொள்ளுக்கு பல சிறப்புகள் இருக்குது. இப்போ மழை காலமாக இருக்குது, பனிக்காலம், இதெல்லாம் நமக்கு சளி பிடிக்கும், தொண்டை கட்டும். அப்போ நமக்கு உடம்புக்கு கொஞ்சம் ஹீட்டை கொடுக்கும். ஆக்சுவலாக நம்ம மழை காலத்தில் உடம்பு ஜில் ஆகிறதுனால இந்த கொள்ளு சாப்பிட்டோம்னா நமக்கு ஹீட் ஆகும். இன்னொன்று என்னென்னா, இது ரத்தத்தில் கொலஸ்ட்ராலை குறைக்குது. நம்ம டெய்லி இந்த கொள்ளு வேக வச்சு செய்கிறதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதனால் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம், நமக்கு ஈஸியாக இருக்கும். ரத்தத்தில் கொலஸ்ட்ராலை குறைக்குது. அப்புறம் கொஞ்சம் உடம்பு குண்டாக இருக்கிறவங்களுக்கு உடம்பை இளைக்குது. இப்போ பனிக்காலத்தில் மேக்ஸிமம் இந்த ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு வலிக்குது அப்படிம்பாங்க. காரணம் என்னென்னா, ஆட்டோமேட்டிக்காக பனிக்காலத்தில் வயசானவங்களுக்கு இந்த இரத்த குழாய் கொஞ்சம் அப்படியே சுருங்கிடும். அப்போ இந்த நம்ம ஹீட்டாக இந்த ரசமெல்லாம் கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். கடையில் வாங்கினா பல கலப்படங்கள்லாம் இருக்குது. நாம் எவ்வளோ சமைக்கிறோம், நம்ம ரசப்பொடியை நாம்ளே தயாரிச்சிக்கலாம். இப்போ இதை ஒவ்வொரு பொருளாக வறுத்துக்கணும். எப்படின்னா, ஏன்னா தனித்தனியாக தான் வறுக்கணும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமுக்கு தான் வறுபடுமா, அதனால் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வறுக்கலாம். நான் இப்போ இதை ஒன்றுன்னா தனித்தனியாக வறுத்து ஆற வச்சு மிக்சியில் தான் நான் என்ன ஒரு 10 நாளைக்கு, உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு 10 ரசத்துக்கு வர மாதிரி பொருள் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் வறுத்து மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி கொண்டு வந்துட்டு, அப்புறம் இதுலேயே உங்களுக்கு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிடுறேன். நான் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை தழை எடுத்துக்கிறேன். கருவேப்பிலையும் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். 2 தக்காளி, பூண்டு. ஏன் கருவேப்பிலையை போடுறோம்னா, கருவேப்பிலையை எடுத்து கீழே போட்டுருவாங்கல்ல, நம்ம அரைச்சிட்டோம்னா அந்த எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக ரசத்தில் இறங்கிடும். இதை ஒரு அடி அடிச்சிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கிறேன். அந்த கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடுங்க இல்லையா, தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதை போட்டுடணும். கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது. ஓகே, இப்போவே இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுடலாம். இந்த பேஸ்ட்டில் இப்போ இந்த பேஸ்ட்டு வேகக்குள்ளேயே என்ன செய்யலாம், கொஞ்சம் உப்பு போட்டுடணும். உப்பு, அப்போ அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு தேவையான உப்பு. கொதிச்சிங்களா, மஞ்சத்தூள். ஓகே, மஞ்சத்தூள் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இதை எடுத்து போடணும். ரசப்பொடி, இந்த ரசப்பொடி பாட்டில் திறக்க முடியல, அதனால் கீழே வச்சுருந்தேன் பாருங்கள். இந்த ரசப்பொடியும் இந்த எண்ணெயிலேயே தக்காளி பேஸ்ட்டு சுண்டிருச்சு இல்லையா, அது ஓரளவுக்கு என்ன உடனே ஒரு 2 ஸ்பூன் போடுறோம். அது ஒரு கிண்டு. இதெல்லாம் கிண்டினதுக்கப்புறம் இந்த தக்காளி வாசமும் இதெல்லாம் போயிருக்கும், இப்போ பச்சை வாசமெல்லாம் போயிருக்கு. இதெல்லாம் உப்பில் ஓரளவுக்கு வெந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை ஊற்றியாச்சு. இப்போ இதில் எல்லாமே போட்டாச்சு. இன்னும் கொத்தமல்லி தழை தான் போடணும். மல்லித்தழை என்ன செய்கிறீங்கன்னா, ரசம் கொதித்து வரக்குள்ளே மல்லித்தழையை கொதிக்க வேணாம், அது அப்படியே நுரக்கட்டி வரும் இல்லைங்களா, அப்போ மல்லி இலையை போட்டுட்டு இறக்கிட்டால் கொள்ளு ரசம் ரெடி. ஓகே, தேங்க்யூ.